அனல் பறக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் வேட்பாளர்களின் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆதரவாக அவரது மகன் சண்முக பாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்க வேட்பாளர் செங்கோட்டையன் இருசக்கர வாகனத்தில் சென்று வீடு வீடாக பரப்புரையில் ஈடுபட்டார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் செல்வி உழவர் சந்தையில் கருவாடு மற்றும் காய்கறி விற்பனை செய்து பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த கிராம மக்களிடம் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களை பாராட்டு வேண்டி வணங்கி விடுமுறை. நன்றி, வணக்கம். நமது சின்னம் திருப்பத்தூர் தொகுதி தாவேக்க வேட்பாளர் திருப்பதி கோவிலூர் ரோடு, வாணியவாடி ரோடு, சிவராஜ்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளர் மா சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எமர்ஜென்சி காலத்தில் அதிகம் பேசியதால் திமுகவினர் சிறை வைக்கப்பட்டதாகவும் அந்த நிலை மீண்டும் வருமோ என்ற பயம் தமக்கு உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவது குறித்த கேள்விக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். மறுவரையை திரும்ப பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது பெண்களுக்கான திட்டம் மட்டுமல்ல. 75 ஆண்டுகளுக்கு முன்னாலே 75 ஆண்டு பல வளர்ச்சிகளை பெற வேண்டிய நம்ம இந்தியா, இது மறுவரையை திரும்ப பெற வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கான திட்டம் இது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ரேஷியோ எதுவுமே குறையவே இல்லை. 7.20 ரேஷியோ அப்படியே இருக்குது. இது எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் இல்லை. நிறைய மாற்றங்கள் வேணும். 75 வருஷமாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. இதனால் வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். நேரடியாக போட்டியிட்டு வெல்ல முடியாத தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வென்றாங்க ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லி, இப்போ நேரடியாக தமிழ்நாட்டில் நுழைய முடியாத பாஜக தொகுதி மறுவரையை சதி திட்டத்தால் உள்ள நுழைகிறாங்க அப்படின்னு உள்ள நுழைதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலே போகிறோம், அவ்வளோதான். பாரதிய ஜனதா கட்சி என்ன தீண்டத்தகாத கட்சியா? ஒரு காலத்தில் 99 பாரதிய ஜனதா கட்சி, 98 தீண்டத்தகாத கட்சின்னு கலைஞரே சொன்னார். 99 கூட்டணியே வச்சார். அதனால பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையில் மோசம்? நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் அதில் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க? மத்தியில் 18 வருஷமாக மத்திய அமைச்சர் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஆக முதலமைச்சர் இப்படியெல்லாம் பேசுவது அவருடைய தோல்வி பயத்தால் பேசுகிறார். நிச்சயமாக தேர்தல் நிச்சயமாக பிரதிபலிக்காது. வயது மூப்பு காரணமாக தபால் வாக்கு செலுத்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் தமது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் அவர் தமது தபால் வாக்கை பதிவு செய்தார். திமுக அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் இல்லாத நிலையில் அவரது ஆதரவு வேட்பாளர்களும் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடவில்லை. இந்நிலையில் அந்த தொகுதியில் தமது தபால் வாக்கை ராமதாஸ் பதிவு செய்துள்ளார். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பெண்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனால் இவன் நல்ல பிள்ளை இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன். அதனால் இவரால் ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியல,
இவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த மக்கள், சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க உட்காந்து. இவரை நீங்க ஆதரிக்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம், அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். உங்களுக்கு கோர்ட்ல கூட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மனநிலை சரியில்லை, அவரால் தனியா எதுவும் அவர் சொல்லி கொடுக்குறாங்க, அவர் தனியா யாருன்னா ஒரு பிள்ளை வந்து தன் தந்தையை வந்து அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? 52 வாரம் நம்ம பார்க்குறோமே, சந்திக்கிறோமே, எனக்கு மனநிலை சரியில்லையா? உளுந்தூர்பேட்டை அருகே டெம்போ வேனில் கொண்டு செல்லப்பட்ட 1150 புடவைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆனத்தூர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த டெம்போ வேனை மறித்தனர். ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவர் அங்கிருந்து தப்பினார். பின்னர் வாகனத்தை சோதனை செய்தபோது 7 பண்டல்களில் 1150 புடவைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்.